வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். ஸோ இந்த கலர் பிக்கர், இந்த கலர் ஃபிளிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த விஷயத்த பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Googleல சும்மா ஜஸ்ட் கலர் பிக்கர் அப்படின்னு போட்டிருந்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாரி வந்து நெறைய கலர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து எப்படி இது வருது. ஸோ இங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இந்த ஆர்ஜிபி இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்மளே நெறைய வீடியோஸ்ல சிஎஸ்எஸ் டியூட்டோரியல்ல எப்படி வந்து இந்த கலர்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கா அந்த கலர் பிக்கர்ல போய் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது இல்லாம நம்மளாவே இந்த கலர் பிக்கர் காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அங்கங்க பார்க்குற மாரி இருக்கும். ஸோ நம்ம நேத்து வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்துருக்கோம். நெறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ Googleலயே வந்து நம்ம ரிவ்யூஸ் எங்கேயாவது போடும்போதும் சரி, இல்ல நம்ம படம் புக் பண்ணிட்டு அதுக்கான ரேட்டிங்ஸ் குடுக்கும்போதும் சரி, நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். பட் ஆனா சின்ன விஷயமா இருக்கும். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற லாஜிக் நமக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ அத நம்ம நேத்து வந்து இந்த மாரி வந்து ஸ்டார் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக் வந்து எழுதி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். பேசிக்கா ஒரு ஸ்டேட் இருந்தாலே போதும் நம்ம அத வந்து செஞ்சிடலாம். ஸோ இத வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதே மாரி இந்த கலர் பிக்கர வந்து எப்படி வந்து இன்னுமே சிம்பிளா இந்த காம்போனன்ட் இவ்வளவுதான். ஸோ இதுக்கான வேலை இவ்வளவுதான். இது இப்படிதான் Google செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக்கா வந்து ஆப்.js-ம் ஸ்டைலும் தான் இருக்க போகுது. சரி ஓகே. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னா, எப்பவுமே சரி, ஸோ நான் வந்து எப்ப எடுத்தாலுமே சரி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிருவேன். ஏன்னா ஸ்டேட் இல்லாம வந்து நம்ம வந்து எதையுமே வந்து செய்யவே முடியாது. இந்த இடத்துல ஸ்டேட் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கலர் சூஸ் பண்ணி இப்ப இந்த இடத்துல வந்து இப்போ இப்ப நம்ம இங்க இது 4 பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்துடுறோம். இந்த இடத்துல கொண்டு வந்தோனே இந்த இந்த வேல்யூ தான் இருக்குன்றது தெரியணும்ல. அது வந்து நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணா தான் இந்த இடத்துக்கான வேல்யூ வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல செட் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்ல வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆக போகுது. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கலர் செட் கலர்ன்றத குடுத்துடுறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து போடுறேன். எப்பவுமே அதுக்கான இனிஷியல் ஸ்டேட் வந்து இருக்கணும். ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்எஃப், எஃப்எஃப்எஃப். ஸோ இதுதான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து யூஸ் ஸ்டேட் இல்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டைல வந்து கண்டெய்னர் அப்டின்னு சொல்லி மாத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒண்ணுத்துக்கும் எழுத ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். அதே மாரி ஒரு டிவ்வையுமே வந்து குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து ஜஸ்ட் வந்து கன்டென்ட் பாக்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. கன்டென்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க போது இந்த கண்டென்ட் பாக்ஸ்க்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த H1 இருக்குல்ல ஸோ இதை வந்து இங்க மேல போட்டுக்கலாம் ஸோ இந்த மேல போட்டுட்டு நம்மளோட இதுக்குமே வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன் ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது ஸோ இந்த கோட் வித் அஸ்வின் கலர் ஃபிளிப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம் ஸோ அந்த பேராகிராஃப் டேக் எதுக்குன்றதையுமே நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைல் மட்டும் நேம் மட்டும் வச்சுக்கிறேன் ஸோ கிளாஸ் நேம் ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா கலர் கோடு கலர் கோட் இந்த கலர் கோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து நம்ம செட் பண்ணோம் ஸோ கரண்ட் கலர் வந்து என்ன இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு ஷோ பண்ணணும் அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பேன் டேக் வந்து உள்ள வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு ஸ்டைல் பண்ணும்போது லேட்டரா வந்து யூஸ் ஆகும் ஸோ ஸ்பேன் டேக் வந்து மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்பேன் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த இடத்துல என்னோட நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கலரை வந்து இந்த இப்போ நான் இதை மூவ் பண்றேன் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல செட் ஸ்டேட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டேட் வந்து ஷோ ஆகுதுல்ல ஸோ இதே மாதிரி தான் நான் இங்க வந்து ஷோ பண்ண போறேன் இங்க நம்மளோட பை டிஃபால்ட் கலர் வந்து இங்க ஷோ ஆயிடும் இங்க நான் வந்து எஃப்எஃப்எஃப்னு கொடுத்துருக்கேன்ல ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல ஸோ இதை தான் நான் இங்க வந்து ஷோ பண்ண போறேன் இதுதான் பேசிக்கான கான்செப்ட் இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பட்டன் வைக்க போறேன் அந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னா நான் என்ன கலர் கேட்கறனோ அந்த கலரை ஜென்ரேட் பண்றதுக்காக நான் வந்து வைக்கிறோம் ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேசிக்கா ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன் ஸோ அந்த பட்டன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிளிப் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிடறேன் ஸோ அதே மாதிரி பட்டன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன் ஸோ கிளாஸ் நேம் வந்து ஜஸ்ட் பிடிஎன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்க போது ஏன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வேலை நடக்கணும் ஸோ அதனால ஆன் கிளிக் வந்து வைக்கிறேன் ஸோ இந்த ஆன் கிளிக்ல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போறேன் ஸோ ஜென்ரேட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்ட் தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் இல்லை ஸோ அதனால நம்ம ஜென்ரேட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க நார்மல் ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆரோ ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் ES6 ஸோ பெட்டரா வந்து ஏன் வந்து இது இருக்கு நம்ம ஏன் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ ஃபங்க்ஷனை பத்தி ஃபுல்லும் டீடைல்டா நம்ம வந்து பேசியிருந்தோம் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நான் ஐ பட்டன்லயும் வந்து கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ நம்ம அந்த ஜென்ரேட் கலருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எதுவுமே வந்து இல்லவே இல்லை ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்டைலுக்கு போயிடலாம் ஸோ ஸ்டைல் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து எழுதிடலாம் அதுக்கப்புறமா நம்மளை வந்து இங்க வந்து டார்கெட் பண்ணலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மொத்தத்துக்குமே இப்போ மார்ஜின் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ மார்ஜின் ஆஃப் 0 அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ பேடிங் ஆஃப் 0
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் சைசிங் வந்து இருக்க போது. ஸோ பாக்ஸ் சைசிங் எப்பவுமே பார்டர் பாக்ஸ் தான். ஸோ நான் அதை வந்து கொடுத்து முடிச்சிடறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்சியா வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம ஒன்னொன்னா வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பாடியில வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாப்பின்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ நான் அதனால பாப்பின்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்க என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள்ல இருந்துமே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ஏன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்குறோம், இது எல்லாமே தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ கண்டெய்னர் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டெய்னர்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 100 வியூ ஹைட் இருக்க போது. அதே மாதிரி வித் வந்து ஒரு 100% வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 100% வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஃபிளெக்ஸ் வந்து ரோ வைஸ். ஸோ டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து கொடுக்குறேன். அதுவுமே வந்து சென்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அலைன் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ்ன்றதுமே சென்டர் தான் எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த சென்டரா இருந்தா போதும். ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே வந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு சின்னதா வந்து ஒரு டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். அது என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலரு. ஸோ அதுக்குள்ள வந்து 0.4 செகண்ட்ஸ் ஈஸ். ஸோ இது வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து பேடிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பேடிங் வந்துட்டு ஒரு 20 px வந்து பேசிக்கா வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ கண்டென்ட் பாக்ஸ். இந்த கண்டென்ட் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ பேசிக்கா வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்க போறோம். அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RGBA. ஸோ இதுல வந்து 255 255 255 0.2. ஸோ இதான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணணும். பேக்ட்ராப் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பேக்ட்ராப் ஃபில்டர். இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளர் பண்றேன். ஸோ பிளர் வந்து எவ்வளவுக்கு இருக்க போகுது அப்படின்னா 8 px வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடிங். ஸோ இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாதான் நமக்கு தெரியும். பேடிங் வந்து ஒரு 30 px 40 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா இதை கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டென்ட் பாக்ஸ் வந்து ஏன் வந்து நமக்கு ஸ்டைலே அப்ளை ஆகல அப்படின்றதையுமே பார்த்துலாம். ஸோ கண்டென்ட் பாக்ஸ். ஸோ நமக்கு ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டென்ட் பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஸ்டைல் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து கர்வினஸ்க்காக நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ்ல எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 px வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 px வந்து கொடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சென்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாக்ஸ் ஷேடோ இருக்குல்ல. ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 0.8 px. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 20 px. ஸோ அதுக்கப்புறம் வந்து RGBA. ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா 0,0,0,0.2. ஸோ இதுதான் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னாலே தெரியும் நமக்கு வந்து ஒரு எலிவேட் ஆகி வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுத்தோடனே வந்துருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ கோட் வித் ஃபிளிப்பர்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதில் வந்து ஸ்டைல் பண்ணிடுறேன். ஸோ டைட்டில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்றேன். ஏன்னா அப்பதான் வந்து டிராஸ்டிக்கா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1.2 ரெம்க்கு கொடுத்துக்கலாங்க. ஸோ 2 ரெம் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து கொடுத்துடலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 px வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து #00 வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து 600. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கலர் கோடு வந்து கொடுத்துருப்போம்ல. ஸோ கலர் கோடுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்றேன். ஸோ கலர் கோட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம வந்து இந்த பேராகிராஃப் டேக் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த பேசிக்கா இதுதான். இந்த பேராகிராஃப் டேக்குக்கான ஸ்டைல வந்து நம்ம எழுத போறோம். ஸோ இந்த கலர் கோட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னா 1.2 ரெம். ஏன்னா நம்ம அதுக்கே 2 ரெம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 1.2 ரெம்க்கு வந்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 px வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னாலே தெரியும் ஓரளவுக்கு நீட்டா வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கலர் கோடுக்குள்ளார பேராகிராஃப் டேக்குள்ளார ஒரு ஸ்பேன் வந்து எழுதிருக்கோம் இந்த கலர் சேஞ்ச் பண்றதுக்கு. அதுக்கு வந்து நம்ம போல்டா மாத்திடலாம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா கலர் கோடு அதுல வந்து ஸ்பேன் இருக்க போது. ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டா வந்து எனக்கு ஆக போகுது. ஸோ இதை போல்டா கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த சேஞ்ச் வந்து வர ஆரம்பிச்சு. அப்புறம் நம்ம இப்போ லாஸ்டா இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பட்டன் தான். ஸோ அந்த பட்டனுக்கான ஸ்டைலையுமே வந்து நம்ம எழுதிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டக்கன்னு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேடிங் வந்து 12 px 25 px. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து #00.
அப்புறம் வந்து கலர் வந்து ஒயிட்டு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பார்டர் வந்து எனக்கு தேவையில்ல. ஸோ பார்டர் வந்து நன் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து எனக்கு ஹோவர் பண்ணும்போது இது வேணும், கர்சர் வேணும். ஸோ கர்சர் வந்து பாயிண்டரா வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஃபாண்ட் சைஸ் ஒண்ணு வேணும். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1.1 ரெம் வந்து குடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பார்டர் ரேடியஸ் ஒரு லைட் கர்வினஸ்க்காக வேணும். ஸோ நான் அதனால பார்டர் ரேடியஸுமே அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பிஎக்ஸ்க்கு வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் டிரான்சிஷன் வந்து வைக்க போறேன். ஸோ டிரான்சிஷன் வந்து இருக்க போகுது. ஸோ டிரான்சிஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ் ஈஸ். ஸோ 3 செகண்ட்ஸ் ஈஸ். ஓகே, இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட பட்டன் ஸ்டைல் முடிஞ்சிச்சு. இப்போ நான் பட்டனை ஹோவர் பண்றேன் அப்படின்னா எனக்கு அப்போ வந்து ஸ்டைல் அப்ளை ஆகணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஹேஷ்டேக் 444 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாம் வருதான்னு பார்ப்போம். ஸோ இதை நான் ஹோவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, எல்லாமே நடக்குதுல்ல. ஸோ இந்த பேசிக்கா இப்போ இந்த கரண்ட் கலர் வந்து வந்திருக்குல்ல. ஸோ நான் இந்த இடத்துல ரேண்டமா ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ரேண்டமா கிளிக் பண்றேன், ஏதோ ஒரு கலர் வந்து ஜென்ரேட் ஆகுதுல்ல. ஸோ இதை வந்து நம்ம ரேண்டமா எப்படி இங்கே கிளிக் பண்ணாலே எப்படி அந்த நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்றது, ஒரு ஃபிளிப்ல அழுத்தணும் அப்படின்னா எனக்கு அந்த என்ன கலர் வருது அப்படின்றதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுலயுமே நீங்க இன்னும் மீடியா கொரிஸ்லாம் எழுதணும் அப்படின்னா அதையுமே வந்து எழுதலாம். ஸோ நான் அதையுமே வேணாலும் எழுதிடுறேன். ஏன்னா நம்ம ஃபுல் ரெஸ்பான்சிவா வந்து இருக்கட்டும். இந்த கோடையுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நம்ம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 480px வந்து வைக்கிறேன். மேக்ஸ் இது வந்து 480px. இதுல வந்து கண்டென்ட் பாக்ஸ் வந்து வைப்போம். ஸோ கண்டென்ட் பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வித் வந்து வைக்கிறேன். ஸோ வித் வந்து என்னன்னா 100% வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேடிங் வந்து வைக்கிறேன். ஸோ பேடிங் வந்து 25px 20px. ஸோ இது வந்து கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட டைட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1.7 ரெம்மா வந்து இருக்க போகுது. 1.7 ரெம்மா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்டைல பட்டன் தான் நம்ம கொடுக்கணும், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வித் வந்து ஒரு 100% இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் பேடிங் வந்து கொடுக்குறேன். 14px வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கலர் கோடு வந்து இருக்குல்ல. ஸோ கலர் கோட். ஸோ அதுக்குமே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து மட்டும் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா 1 ரெம்மா இருக்க போகுது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஞ்சுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். பட் இங்க சின்னது பண்றேன் பாருங்க. ஸோ இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி இதெல்லாம் வருதுல. இங்க பாருங்க. ஸோ இது பெருசாகுது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நம்ம இதுதான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட app.jsல இந்த ஜென்ரேட் கலரை வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ எப்படி ரேண்டமா ஜென்ரேட் பண்றது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அது வந்து கரெக்டான ஹெக்ஸ் வேல்யூக்கு வந்து இருக்கணும். ஸோ ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ரேண்டம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து வைக்கிறேன். ஸோ அதுல வந்து பை டிஃபால்ட்டா என்ன இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு வந்து ஹேஷ்டேக் இருக்கும். இந்த ஹெக்ஸ் வேல்யூல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹேஷ்டேக் வந்து முன்னாடி எந்த கலர் நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, இங்க பாருங்க எங்க கிளிக் பண்ணாலும் அந்த ஹேஷ்டேக் வந்து டிஃபால்ட்டா வரும். ஸோ அதனால அந்த ஹேஷ்டேக்கை நான் டிஃபால்ட்டாவே போட்டுறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, என்னோட மேத் டாட் ஃப்ளோர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளோர் எதுக்கு அப்படின்னா, அது கீழே வந்து பண்ணிடும். சீல்னா நமக்கு மேலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3.3 இருக்கு அப்படின்னா எனக்கு 3ல வந்துடும். ஸோ 3.5 என்ன கொடுத்தாலுமே அது ஃப்ளோர் கீழே கொண்டு வந்துருங்க. சீலுன்றது அப்படியே அபோவ்ல கொண்டு போயிடுங்க. ஸோ இதுதான் விஷயம். இந்த மேத் டாட் ஃப்ளோர் கொடுத்துட்றேன். இதுல வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மேத் டாட் ரேண்டம் இருக்க போகுது. ஸோ இந்த மேத் டாட் ரேண்டம் தான் நமக்கு ரேண்டமா உள்ள வேரியபிள்ஸ் வந்து நமக்கு ரேண்டமா நம்பர் ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ 0 to 1 வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளார என்னென்ன இருக்கும், 0 to 100 என்ன நம்பர் கூட ரேண்டமா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இன்டூ இந்த நம்பர் ஒன்று போட்டுக்கிறேன், 16777215. ஸோ இதை வந்து போட்டுக்கிறேன். இந்த நம்பர் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தணும். ஸோ அதனால நான் வந்து 2 ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு 16 இருக்க போகுது. ஸோ 16 கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணணும், செட் கலர் வந்து பண்ணி விடணும். ஸோ செட் கலர்ல வந்து நான் என்னோட ரேண்டம் கலரை வந்து இது பண்ணி விட்டுறேன், செட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன கிளிக் பண்ணாலும் அது வரும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இங்க எழுதியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம பாத்திரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேத் டாட் ரேண்டம் தான் வந்து ஜென்ரேட் பண்றது. நான் சொல்லியிருந்தேன் 0 to 1ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப 0.12, 0.21, 0.34 இந்த மாதிரி ரேண்டமா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்ப இந்த நம்பர் கொடுத்துருக்கோம்ல, சோ இந்த 16777215 இந்த நம்பர் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து மேக்சிமமா அந்த எக்ஸ் வேல்யூக்குள்ள மேக்சிமமான இது. எக்ஸ் வேல்யூ வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் வந்து எழுதிடுறேன். ஸோ என்னோட டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஹேஷ்டேக் 02 இதுல இருந்து வந்து எனக்கு எது வரைக்கும் போகும் அப்படின்னா மேக்ஸிமமா FFFFFF. ஸோ இதுதான் நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்ல வந்து கொடுத்துருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த FFF வந்து டெசிமலா மாத்துறோம் அப்படின்னா அந்த வேல்யூ தான் எனக்கு வந்து 16777215. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேத் டாட் ரேண்டம் வந்து ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே.
ஸோ 0.1234 இப்படி ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இன்டூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட டெசிமல் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 16,777,215 இதை வந்து கால்குலேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஷோ ஆக போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால்குலேட்டர்லயே போட்டு பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 0ல இருந்து பாயிண்ட் 1234 இன்டூ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் வேல்யூ 16,777,215 ஸோ இதை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 2073 சம்திங் வருது இல்ல. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ளோர் பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ளோர் பண்ணிருக்கனால என்ன ஆயிடும் அப்படின்னா கீழே வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அதனால நான் இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ நான் அதையே கூட எழுதிக்கிறேன். ஸோ 2070,318 நினைக்கிறேன். ஸோ அதான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ 2070,318 ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதை நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மேட் டாட் ஃப்ளோர் இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்ட்ல உள்ள டெசிமல்ஸ் அதுக்கப்புறம் சம் பாயிண்ட் வேல்யூஸ் வந்துச்சுல. ஸோ 7-8 சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன், எனக்கு என்னன்றது மறந்து போச்சு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு 2070,318 அப்படின்றத மட்டும் கொண்டு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பேஸ் 16 மாத்தணும். ஸோ பேஸ் 16 மாத்துறதுக்கு தான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ளோர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா 2070,318 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திரம்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 2 ஸ்ட்ரிங்னு கொடுத்து இது வந்து என்ன கொடுத்துருப்போம்னா பேஸ் 16க்கு கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இதுதான் நம்மளோட வேல்யூஸ் வந்து வரும். ஸோ எஃப்எஃப் என்ன கலர் இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரும். 893D ஸோ சம்திங் ஏதோ ஒரு கலர் வந்து இது மாதிரி வரும். ஸோ பட் இது வந்து எக்ஸ் வேல்யூஸ்ல வந்து வித்தவுட் ஹேஷ்டேக் முன்னாடி இருக்கும். ஸோ இந்த ஹேஷ்டேக் இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா எதுவுமே செஞ்சா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபிளிப் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கலர் இருக்கு அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் கொடுக்கலன்னா எனக்கு ஒர்க்கே ஆகாது. நான் இங்கேயே ஏதாவது ஓகே பேக்ரவுண்ட் வந்து நம்ம இந்த ஹேஷ்டேக் 444 இங்க ஹோவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் வந்து தெரியுதுல. ஸோ அந்த ஹேஷ்டேக் எடுத்துடுறேன். இப்போ இங்க பாருங்களேன் ஒண்ணுமே தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம எக்ஸ் வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த ஹேஷ்டேக் வந்து ரொம்ப டிஃபால்ட்டா உள்ளதுதான். அதனாலதான் நம்ம இங்க app.jsல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே ஹேஷ்டேக் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரேண்டம் கலர்ல வந்து ஜென்ரேட் பண்றோம். ஸோ நமக்கு வந்து இந்த கலர் வந்து வந்திருக்கு. இந்த கலரை வந்து இங்க போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றேன் அப்படின்னா F0 இது வந்து வைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது. ஸோ ஓகே நான் இங்க ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இது என்ன கலர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ ஹேஷ்டேக் F2 ரேண்டமா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இங்கேயுமே நம்ம வந்து இங்கே நம்ம ஏங்க அவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளோட ஸ்டைல்லே வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கலருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஹேஷ்டேக் இந்த வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபிளிப்ல சேஞ்ச் ஆகுதுல. ஸோ நான் இங்கே வந்து மறுபடியும் இந்த கலர் கொடுப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். சேவ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது இந்த கலர் பிக்கர்ல. நம்ம இங்க இந்த இடத்துல எங்க கிளிக் பண்ணாலுமே சரி ஸோ இந்த கலர்லாம் வந்து செட் ஆகி வருதுல. ஸோ இது இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இங்க வந்து ரேண்டமா ஜென்ரேட் பண்ணிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு கலர் பிக்கர் மாதிரி ஒரு காம்பனண்ட் நீங்க இந்த ரியாக்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட் கலர் பிக்கர் ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து நீங்க ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எழுதணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாப்புலேட் ஒரு யூஐல வந்து பாப்புலேட் பண்ணிடணும். அந்த இடத்துல நம்ம மவுஸை வந்து இந்த இடத்துல ஓவர் பண்றோம் இல்ல என்டர் பண்றோம். ஸோ இந்த கிளிக் பண்ணா அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துலயுமே அதே தான் சேம் திங். இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சிட போறோம். இந்த இடத்துல இப்போ எல்லோல கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து இந்த கலர் பிக்கர் ஒர்க் ஆகுது. நம்ம இங்க ரேண்டமா ஜென்ரேட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மாத்திட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகும். இதுக்கான லாஜிக் வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதை ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதுதான் கொஞ்சம் விஷயமா இருக்கும். இதை நான் ஈஸியா சிம்பிளா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.